மகாராஜா, ஒருவேளை நீங்க கொடுத்தத நீங்க மறந்திருக்கலாம் இல்லையா? நீங்க தான் வள்ளலாச்சே, தர்ம பிரபு. தினமும் யாரையாவது பார்த்து அவங்கள பாராட்டி அவங்களுக்கு பரிசும் கொடுத்துடுறீங்களே. உங்களை மாதிரி ஒரு பெரிய தான பிரபுவுக்கு இந்த சின்ன விஷயம்லாம் எங்க இருந்து ஞாபகம் இருக்க போகுது? அதென்னமோ உண்மைதான் குருதேவா. ஆமா மகாராஜா. ஆனா பண்டிதன் ராமகிருஷ்ணனுக்கு திடீர்னு இந்த வியாதி எப்படி வந்ததுங்கிறதா எனக்கு புரியல. இது ஆரம்பத்துல இருந்தே இருக்கு மகாராஜா, ஆனா யாருக்கும் தெரியல, அவ்வளவுதான். நீங்களே பாக்குறீங்கல்ல, தினமும் அரசவைக்கு ராமகிருஷ்ணன் தாமதமா தான் வரான். அதுக்கு காரணம் அவன் வர வழிய மறந்து கூட போயிருக்கலாம் இல்லையா? ஆனா பண்டிதன் ராமகிருஷ்ணனுக்கு திடீர்னு இந்த வியாதி எப்படி வந்ததுங்கிறதா எனக்கு புரிய மாட்டேங்குது. இது ஆரம்பத்துல இருந்தே இருக்கு மகாராஜா, ஆனா யாருக்கும் தெரியல, அவ்வளவுதான். நீங்களே பாக்குறீங்கல்ல, தினமும் அரசவைக்கு ராமகிருஷ்ணன் தாமதமா தான் வரான். அதுக்கு காரணம் அவன் வர வழிய மறந்து கூட போயிருக்கலாம் இல்லையா? குருதேவா, நீங்க எனக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. ஆகட்டும் மகாராஜா. அதாவது மகாராஜா, நேத்து ராமகிருஷ்ணன் நடு சாலையில தங்க நாணயங்கள் நிறைஞ்ச பைய கனிமணி கிட்ட கொடுத்திருக்கான். அத பத்திரமா வீட்டுல கொண்டு போய் கொடுக்க சொல்லிருக்கான். யார் வீட்டுல? உங்க வீட்லயா? எங்க வீட்டுல இல்ல மகாராஜா, நான் இன்னும் முழுசா சொல்லி முடிக்கலையே. ராமகிருஷ்ணன் வீட்டுல கொண்டு போய் கொடுக்க சொல்லிருக்கான். ஆனா இந்த கனிமணி என்னோட சிஷ்யர்களாச்சே, நேரம் காலம் பார்க்காம எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு நான் கத்து கொடுத்திருக்கேன். அதனால பண்டித ராமகிருஷ்ணனுக்கு உதவி செய்யறதுக்காக அந்த பைய வாங்கிக்கிட்டு அத பண்டித ராமகிருஷ்ணன் வீட்டுல கொடுக்கறதுக்காக அங்க இருந்து கிளம்பிருக்காங்க. ஆனா நடு வழியில ஒருத்தன் அந்த பைய இவங்க கிட்ட இருந்து பறிச்சு கொண்டு போய் கிணத்துல போட்டிருக்கான். காவல் அதிகாரி, சொல்லுங்க மகாராஜா. நம்ம நாட்டுல திருட்டு நடந்துகிட்டு இருக்கா? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு இத பத்தி யாருமே தகவலோ இல்ல புகாரோ கொடுக்கலையே மகாராஜா. நீங்க எச்சரிக்கையா இருந்தா தானே இப்படி எல்லாம் நடக்குதுங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். நான் சொல்றது உண்மை மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ணன் நடந்த இந்த சம்பவத்தை பத்தி என்கிட்ட எந்த புகாரும் கொடுக்கலையே மகாராஜா. எப்படி கொடுக்க முடியும்? எப்படி? வியாதி மகாராஜா, வியாதி. மகாராஜா, நீங்க கவலைப்படாதீங்க. நான் இப்பவே நம்ம சிப்பாய்களை அனுப்பி அந்த கிணத்துல குதிச்சு அந்த பையன் மீட்டு கொண்டு வர சொல்றேன். மகாராஜா, இப்ப கேள்வி தங்க நாணயங்கள் நிறைஞ்ச அந்த பைய பத்தி இல்ல. இப்ப நாம முக்கியமா பண்டிதன் ராமகிருஷ்ணனோட வியாதிய பத்தி பேசணும். ஆமா ஆமா குருதேவா, அதாவது நான் அத பத்தி தான் பேச வந்தேன். சரி, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. அப்புறம் கனிமணியும் நடந்த சம்பவத்தை பத்தி பண்டிதர் ராமகிருஷ்ணன் கிட்ட சொல்ல போனப்போ அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லங்கிறான். தங்க நாணயங்கள் இருந்த பைய கனிமணி கிட்ட கொடுத்த விஷயத்தையும் மறந்துட்டான். உண்மையிலேயே பண்டிதன் ராமகிருஷ்ணனுக்கு எதுவும் ஞாபகம் இருக்கிறது இல்லையா? ஆமா மகாராஜா. வணக்கம் மகாராஜா. வணக்கம் ஆச்சாரியாரே. ஓ, பரவாயில்லையே. எனக்கு வணக்கம் சொல்லி மரியாதை கொடுக்கணுங்கிற ஞாபகம் கூட உனக்கு இருக்கா? என்ன இப்படி கேட்டுட்டீங்க ஆச்சாரியரே? உங்களை கௌரவிக்க வேண்டாமா? உங்களுக்கு வணக்கம் செலுத்தாம இருக்கிறதா அது பெரிய குற்றமாச்சே. நாங்க இவ்வளவு நேரம் உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம் பண்டித ராமகிருஷ்ணா. இதுவும் புதுசு கிடையாது. பேசுங்க பேசுங்க, நல்லா பேசுங்க. சரி, முதல்ல நீ ஒரு விஷயத்த சொல்லு. நீ அரசவைக்கு மறுபடியும் ஏன் தாமதமா வந்த? அது என்னன்னா ஆச்சாரியாரே, இதையே யோசிச்சுக்கிட்டே போனதுனால நம்ம மாளிகையை தாண்டி ரொம்ப தூரம் போனதே எனக்கு தெரியல. நான் பாட்டு போய்கிட்டே இருந்தேன். கேட்டீங்களா மகாராஜா? கேட்டீங்கல்ல? இனிமே நீங்க தான் புரிஞ்சுக்கணும். பிரச்சனை பெருசுதான் போல இருக்கே குருதேவா. இதுல இவன் தப்பு எதுவும் இல்ல மகாராஜா. இந்த வியாதியே அப்படித்தான். வியாதியா? என்ன வியாதி? மகாராஜா, பண்டிதன் ராமகிருஷ்ணன் நம்ம அரசவையோட சிறப்பு ஆலோசகர் பதவியில இருக்கான். இது ரொம்ப முக்கியமான விசேஷமான பதவியும் கூட. ஒருவேளை இந்த நாட்டோட ஒரு முக்கியமான கடமையை இவன் செய்யாம மறந்துட்டாலோ இல்ல தவறான அறிவுரைய சொன்னாலோ இவனோட இந்த ஞாபக மறதியால நம்ம நாட்டுக்கே ஆபத்து வரலாம். மகாராஜா, எனக்கு ஞாபகம் மறதியா? இல்ல இல்ல இல்ல, இது உண்மை கிடையாது. நான் பூரண ஆரோக்கியமா தான் இருக்கேன். வேணும்னா நீங்க சோதனை பண்ணி பாருங்க. பண்டிதனே ராமகிருஷ்ணா, முதல்ல நான் உன்கிட்ட கொடுத்த தங்க நாணயங்கள் நிறைஞ்ச அந்த பை எங்க இருக்குன்னு சொல்லு. தங்க நாணயங்கள் நிறைஞ்ச பையா? எந்த பை மகாராஜா? நீங்க அப்படி எதுவுமே கொடுக்கலையே. பாத்தீங்களா மகாராஜா? நீங்களே பாருங்க, உங்க காதாலையும் கேட்டீங்க. நீங்க சொன்னது பொய்ன்னு சொல்ற அளவுக்கு இவனோட வியாதி முத்தி போயிருக்கு. இவனுக்கு எல்லா விஷயமும் மறந்து போயிடுச்சு.
பண்டிதனே ராமகிருஷ்ணா, நீ கனிமணி கிட்ட கொடுத்துட்டு மறந்து போயிட்டியே அந்த தங்க நாணயங்கள் நிறைஞ்ச பைய பத்தி தான் நான் இப்ப உங்ககிட்ட கேக்குறேன். ஆ? கனிமணிக்கு நான் எப்ப கொடுத்தேன்? ஆ? ஆ. மகாராஜா, நினைவுக்கு வந்துருச்சு. நீங்க எனக்கு தங்க நாணயங்கள் நிறைஞ்ச ஒரு பைய பரிசா கொடுத்தீங்க இல்லையா? அப்போ நான் அத கனிமணி கிட்ட கொடுத்தேன். அப்போ ஒரு திருடன் அதை பறிச்சுக்கிட்டு போயிட்டானா. ஞாபகம் வந்துருச்சு. பாத்தீங்களா மகாராஜா, ஞாபகப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் உனக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. சரி, இந்த விஷயத்த சொல்லு. இந்த வியாதி இருக்கிற ரகசியத்தை எவ்வளவு நாளா மறைச்சுக்கிட்டு இருக்க? ரகசியமா? என்ன ரகசியத்தை பத்தி சொல்றீங்க? உனக்கு ஞாபக மறதி இருக்குங்கிற ரகசியம் தான். ஆச்சாரியாரே, நான் உண்மையதான் சொல்றேன். மகாராஜா, எனக்கு எந்த வித வியாதியும் இல்ல. நான் பூரண குணத்தோட ஆரோக்கியமா இருக்கேன். ஐயோ. வணக்கம் மகாராஜா. வணக்கம் தேவி. நீ இங்க ராஜ தர்பார்ல என்ன பண்ற? என்ன விஷயமா வந்திருக்கம்மா? சாரதா தேவி, உங்களுக்கு அரசவையில என்ன வேலை? சாரதா, நீ எதுக்காக அரசவைக்கு வந்திருக்க? அட, இங்க பாருங்க, நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு. நீங்க பிரசாதத்தை மறந்துட்டீங்க. கேட்டீங்களா மகாராஜா, கேட்டீங்களா? இந்த தட்டு உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? நீங்க இப்பெல்லாம் எல்லாத்தையும் மறந்துடுறீங்கங்க. என்னாச்சு உங்களுக்கு? அன்னைக்கு காய்கறி வாங்கிட்டு வர சொன்னேன், அதையே மறந்தீங்க. என்ன கிண்ணத்தை கையில வச்சுக்கிட்டு அங்கேயும் தேடிட்டு இருப்பீங்க. ஐயோ, அதெல்லாம் இப்ப பேச வேண்டாம். நீ முதல்ல இந்த இடத்தை விட்டு இன்னைக்கு பிரசாதத்தையும் மறந்துட்டீங்க. கனிமணி தான் வீட்டுக்கு வந்து இந்த பிரசாதத்தை கொண்டு போய் மகாராஜாக்கே கொடுங்கன்னு சொன்னாங்க. எங்க குருஜி ஒரு அற்புதமான பூஜை பண்ணிருக்காரு. அதோட பிரசாதம் தான் இதுல இருக்கு. அப்படியா விஷயம்? உங்க குருஜிக்கு தாராள மனசு. நான் அவருக்கு நன்றி சொன்னேன்னு சொல்லிடுங்க. நன்றியா? அத மகாராஜாவே சொல்லுவாரு. அவர் என்ன சொல்லுவாரு? இல்ல, இந்த பிரசாதம் உங்களுக்காக இல்ல, நம்ம மகாராஜாவுக்காக. இது மகாராஜாவுக்கு கொடுக்க வேண்டியதுனா இதை இதுக்காக நீங்க ஏன் வீட்டுக்கு கொண்டு வந்தீங்க? அவர்கிட்ட கொண்டு போலாமே. எதை சொல்ற? இந்த பிரசாதத்தை நீங்க தான் அரசபைக்கு எடுத்துட்டு போனோம்னு எங்க குருஜி உத்தரவு போட்டிருக்காரு. சரிங்க, இப்படி வச்சிருங்களேன். சாரதா, ஏற்கனவே தாமதமா கிளம்பிக்கிட்டு இருக்க. நீ அந்த பலகாரத்தை கொண்டு வாயா. உடனே கொண்டு வரேன். தூக்கு சீக்கிரம். ஏன்பா நீங்க ரெண்டு பேரும் வீட்டுல சாப்பிட்டு எங்க போனானுங்க? விடுங்க. பிரசாத தட்டி எங்க போச்சு? ஞாபகம் மறதின்னு நினைக்கிறேன். இந்தாங்க, நீங்க சாப்பிட்டுட்டே இருங்க, நான் இதை வந்துடுறேன். சாரதா, அரசவைக்கு போக தாமதம் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன்னு. அட, மகாராஜாக்கு கொடுக்க வேண்டியதை மறந்து வச்சுட்டு போயிட்டாரே. இவருக்கு ஞாபகம் மறதி அதிகமாயிட்டே போகுது. ஆமா, அது எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா சாரதா, கேட்டீங்களா மகாராஜா, இது மறதியோட உச்சக்கட்டம். இவனுக்கு ஞாபக மறதி அதிகமாயிடுச்சு மகாராஜா. ஐயோ இல்ல குருதேவா, இவ்வளவு சாட்சியங்கள் இருந்தும் நீ ஒத்துக்க மாட்டேங்கிறல்ல? ஆச்சாரியாரே, இது ஒரு சாதாரணமான விஷயம். சின்ன சின்ன விஷயங்களை மறக்கிறது எல்லா மனுஷனுக்கும் சகஜம் தானே. நீங்க இதுக்காக இது ஒண்ணும் சின்ன விஷயம் கிடையாது பண்டித ராமகிருஷ்ணா. உனக்கு வந்திருக்கிற வியாதி ரொம்பவே முத்தி போயிருக்கு. இதனால ராஜ்யத்துக்கே பெரிய ஆபத்து. ராஜ்யத்துக்கு ஆபத்தா? என்ன என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? கேட்டீங்களா மகாராஜா, நான் 2 நிமிஷத்துக்கு முன்னாடி சொன்னதை கூட இவன் மறந்து போயிட்டான். ஐயோ மகாராஜா, இவரு திருச்சி பேசுறாரு. நான் சொல்ல மகாராஜா, இவன் நம்ம தர்பார்ல சிறப்பு ஆலோசகருங்கிற பதவியில உட்கார்ந்திருக்கான். நம்ம நாட்டுல ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் நடக்கும். அத பத்தி நீங்க பண்டித ராமகிருஷ்ணன் கிட்ட சொல்லி அவனோட ஆலோசனைகளை கேட்பீங்க. யோசிச்சு பாருங்க, இவன் அந்த பிரச்சனையோட முக்கியத்துவத்தை மறந்துட்டான்னா நம்ம ராஜ்யத்துக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்படும். மகாராஜா, எனக்கு என்ன தோணுதுன்னா பண்டித ராமகிருஷ்ணாவை கொஞ்ச நாளைக்கு சிறப்பு ஆலோசகம் பதவியில இருந்து விலக்கி வைக்கணும்னு தோணுது. நான் ஏன் சொல்றேன்னா, இந்த நிலைமையில இவனோட மூளைக்கு அதிகமா அழுத்தம் கொடுக்க கூடாது. அழுத்தம் குறைவா இருந்தா தான் இவனோட ஞாபகத்துக்கு பிரச்சனை வராது. சரியா சொன்னீங்க குருதேவா. இல்ல இல்ல மகாராஜா, இது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல. மகாராஜாவையே எதிர்த்து பேசுறியா?
ராஜ துரோகி. ஐயோ ராஜகுருவே, நீங்க ஒண்ணுமே இல்லாத விஷயத்த பெருசாக்குறீங்கன்னு தான் சொல்ல வரேன். நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒரு வியாதியே கிடையாது. இது எனக்கு தேவையில்லாத ஒரு வீண் பழி. மகாராஜா, ஒரு குற்றவாளி தான் குற்றம் செய்யலன்னு எப்படி வாதாடுவானோ அதே மாதிரி தான் ஒரு வியாதிக்காரன் தனக்கு அந்த வியாதியே இல்லன்னு சொல்லுவான். பண்டிதனே ராமகிருஷ்ணா, மகாராஜா, நீ கொஞ்ச நாளைக்கு ஓய்வுல இருக்க போற. நல்ல ஓய்விடு. நீ கூடிய சீக்கிரமே குணமடையணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. இன்னைக்கே நீ அந்த வைத்தியரை சந்திச்சு உன்னோட ஆரோக்கியத்தை கவனி. இந்த மாதிரி வியாதிகளை குணப்படுத்துற ஒரு சிறந்த வைத்தியரை எனக்கு தெரியும். மந்திரியாரே, மகாராஜா, நீங்க வைத்தியருக்கு தகவல் அனுப்புங்க. உத்தரவு மகாராஜா. என்னங்க நடக்குதுங்க? நான் வந்து தப்பா எதுவும் சொல்லிடலையே. அப்படி எதுவும் இல்லைங்க. உங்க தயவால அரசவையில இருந்து எனக்கு ஓய்வு கொடுக்கறாங்க. ஆஹா. சரி, எடுத்துக்கங்க. அப்படிங்களா? வீட்டுக்கு வாங்க, அங்க வச்சு உங்களுக்கு பாடம் எடுக்கிறேன். இப்போ நீ எதை எடுக்க சொன்ன? இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு நல்லா ஓய்வு எடுத்துக்கோங்க. மந்திரியாரே, இன்னைக்கு அரசவை செயல்பாடுகளை ஆரம்பிக்கலாம். சரி மகாராஜா. ஏ பண்டித ராமகிருஷ்ணா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீ இந்த இடத்துல இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. கிளம்பு கிளம்பு, போய் நல்லா ஓய்வு எடுத்துக்க. என்ன இப்படி ஆயிடுச்சு ராமா? இந்த தாத்தாச்சாரியார் அரசவையில இருந்து வெளியேற்றுற விஷயத்துல வெற்றி அடைஞ்சிட்டார் போல இருக்கு. இந்தாங்க, பாதாம் பால் சாப்பிடுங்க. பாலா? இந்த நேரத்திலயா? இத குடிச்சா ஞாபக சக்தி வளரும். என் ஞாபக சக்தி சிறப்பா தான் இருக்கு. திரும்பவும் அதை பத்தி பேசி என் சினத்துக்கு சின்ன பண்ண மாட்டாத. எடுத்துக்கோங்க. நான் எடுத்துக்க மாட்டேன், நீ எடுத்துட்டு போயிடு. உங்கள இல்ல, நான் அம்மா கிட்ட சொன்னேன். அம்மா, தடி எடுத்துக்கோங்க, இல்லன்னா இவரு கேட்க மாட்டாரு. ஒழுங்கா பாலை குடிக்க சொல்லுங்க. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிய மாட்டேங்குது. இவ்ளோ திட்டுகளை வாங்கியும் இவ்ளோ அடிகளை வாங்கியும் இவருக்கு கொஞ்சம் கூட சொரணையே வரலையே. இப்பதான் தெரியுது இதெல்லாம் இவரோட ஞாபக மருதியோட வேலைதான்னு. ஐயோ, எனக்கு ஞாபக மருதி எல்லாம் கிடையாதுமா. நம்ம நன்றி சொல்ல வேண்டியது தாத்தாச்சாரியாருக்கு தான். அவரால தான் இவரோட ஞாபக மருதி பத்தியே தெரிய வந்தது. நான் அவரு ரொம்ப கெட்டவரு, மோசமானவர்னு நினைச்சா அவரு நல்லதான் பண்ணிருக்காரு. இப்போ வியாதி இருக்குன்னு தெரிஞ்சு போச்சுல, இப்போ வைத்தியம் பண்ணிதான் ஆகணும். போதும், நிறுத்துமா. நானும் உங்களை ரொம்ப திட்டிட்டேங்க. உங்களுக்கு இந்த வியாதி இருக்கிறது எனக்கு தெரியாதுல்ல. அந்த தாத்தாச்சாரியாருக்கு கோடி புண்ணியம். அப்புலியா, இதுதான் விஷயமா? அதான் இல்லாம நான் அடிக்கடி சொல்றத கூட மறந்துடலானா? ஆச்சாலிகள் வாழ்க. அடே குண்டப்பா, சிங்கத்தை சீண்டி பார்க்காத. அதுக்கப்புறம் என் உக்கிறதுக்கு நீ ஆளாயிடுவ. உங்ககிட்ட தடியில் அடி வாங்குறதுக்கு ஒரு ராமா வேணும், வீட்டு வேலை செய்யறதுக்கு ராமா வேணும், உங்க வெட்டி பேச்ச ரசிச்சு கேட்கவும் ராமா வேணும். ஆனா பாராட்டுறதுக்கு என்னமோ அந்த தாத்தாச்சாரியார் வேணுமா? அந்த மனுஷன் தான் சதி பண்ணி இன்னைக்கு நான் அரசவையில இருந்து வெளியேத்திட்டாரு. தாத்தாச்சாரியார திட்டுறத நிறுத்திட்டு முதல்ல இந்த பாதாம் பாலை குடி. இது மூளைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. ஏற்கனவே என் உடம்பு ஆரோக்கியமா தான் இருக்கு. உடல் அளவுலயும் சரி, மன அளவுலயும் சரி. போயும் போயும் இவங்க கிட்ட அனவசியமா பேசுறேன் பாரு. என்ன சொன்னாலும் உங்களுக்கு எல்லாம் புரியாது. நான் கொஞ்ச நேரம் வெளியில போயிட்டு வந்துடுறேன். அந்த பக்கம் எங்க போறீங்க? அந்த பக்கம் படுக்கை அறை இருக்கு. வெளிய போற வழி இந்த பக்கம். அது எனக்கும் தெரியும். காலணியை போட்டுக்கிறதுக்காக தான் அந்த பக்கம் போனேன். ஆனா அதுதான் உங்க படுக்கை அறையில இல்லையே. ஆஹா, அப்ப வேற எங்க இருக்கு? நீங்க வச்ச இடத்துல தான் இருக்கு. அது எங்க வச்சேன்னு தெரியலையே. மறந்துட்டீங்களா? நீங்க அத படுக்கை அறையில தான் வச்சீங்க. ஏய், நான் அதை எடுக்க தான் அங்க போறேன்னு சொன்னேன். ஆனா நீங்க போலல. அதுக்கு என்ன அர்த்தம்னா அது அங்கதான் இருக்குங்கறத நீங்க மறந்தே போயிட்டீங்க. உங்களுக்கு ஞாபகம் மறதி இருக்குன்னு இத வச்சு இன்னும் நல்லா தெரியுது. பாத்தீங்களாமா? ஐயோ, இல்லாத வியாதியை நீங்களே வர வச்சிருவீங்க போல இருக்கு.